Hi friends, happy morning. பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு தவாவில் கொஞ்சம் கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு வதக்கின்னு இருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உப்பு தூள் எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள். நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளோடைய பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பன்னீர் வந்து நல்லா இப்படி திருவி வச்சுருக்கேன். அதுவும் மல்லி செடியை ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு சப்பாத்திக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுடைய பன்னீர் வச்சு நம்ம செஞ்ச ஈஸி டிஷ் இது சப்பாத்தியோட ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளில் 2 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.